அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் ஜெர்மனியில் முன்சர் நகரத்தில் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தினால் நடாத்தப்படுகின்ற பொங்கல் விழா, அதாவது தமிழர் திருவிழா என்று நடைபெறுகின்றது. அந்த விழாவிற்கு வந்திருக்கின்றோம். அந்த விழாவில் நிறைய போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், நாடகம், பட்டிமன்றம், வில்லுப்பாட்டு எல்லாமே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. உங்களுக்கு நீங்கள் இந்த காணொளி மூலம் அதுகளை பார்த்து ரசிக்கலாம். வாருங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அப்ப போட்டி நடக்குது. அதாவது பெற்றோர் பிடிக்காது, பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்கள் எல்லாரும் குறிப்பிட்ட நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் எத்தனை அப்பத்தை பிக்காமி ஒழுங்காக அதை பதத்தோட சுட்டெடுக்கின்றதுன்றது தான் அந்த போட்டி. சரியான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒருமிச்சு அதை சுட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாப்பா முடிவெடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கின்றது. பாப்பா வேற வெட்டுக்கிறார்கள்.
எல்லாத்தையும் படியா வீடியோ அப்ப போட்டி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அப்ப போட்டி தான். ஒவ்வொரு முறையும் 3 பேராக செய்து கொண்டிருக்கணும். இப்போ 4 தடவையாக 3 பேராக 12 பேர் அப்ப போட்டியில் கலந்து கொண்டிருக்கணும். அப்ப போட்டியின் விதிமுறை 5 நிமிஷம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள அப்பத்தை பிக்காமி ஒழுங்கா வெந்து ஒழுங்கான ஷேப்பிலே அப்பம் எடுத்துருக்கணும். அவர்களுக்கு அந்த ரீதியில தான் வெற்றியை வீட்டினு சொல்லி எடுக்கின்றோம். இந்த அப்பத்தை பாருங்க, இந்த கறியல் வெந்து உள்ள அப்படியே இருக்க வேண்டும். பிய்யாம எடுக்கல பிய்யக்கூடாது. sama tosa sobrang tosa sama கோல போட்டியை பார்க்குறீங்க. கோலத்துக்கு ஒவ்வொரு வருடமுமே இந்த கோல போட்டி நடந்து வருகின்றது. ஒவ்வொரு பெற்றோர்கள் அதாவது குரூப்பாக போடுவினம். அதாவது ஒவ்வொரு தாய் தகப்பன் பிள்ளைகள் என்று சொல்லி உட்பட குடும்பமாக இந்த கோல போட்டியில் இந்த முறை 3 குடும்பங்கள் இந்த கோல போட்டியில் கலந்து கொள்கின்றார்கள். இதிலேயும் இது எப்படி நாங்கள் தெரிவு செய்கிறது என்று சொன்னால், இந்த பொங்கலுக்கு அமையக்கூடிய மாதிரி அது சம்பந்தப்பட்டு இந்த கோலம் அமைஞ்சிருக்க வேண்டும். இதை பார்க்கும்போது இது பொங்கலுக்குரிய கோலமாகவும் விளக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதிரி இந்த கோலத்தை நாங்கள் அதை கண்காணித்து அந்த முறையில் தான் இதுக்கு முடிவெடுப்போம். மூன்றும் நல்ல வடிவாக இருக்குது, சிறப்பாக செய்திருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு முடிவெடுக்கணும் தானே. முதல் இதில் ஆரம்பிப்போம். நல்ல வடிவாக தான் இருக்குது. என்ன காரணம் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதினது? ஆசோ ஓகே. அதெல்லாம் எல்லாமே இருக்குது. சூரியன் இருக்குது, கொஞ்சம் பானை இருக்குது. நல்லா இருக்குது. அதான் இனி வரும் காலங்களில் இதோட திருப்தி செய்து கொள்ளுங்க. இப்போ அதான் இந்த கருத்து. மற்றபடி எல்லாம் ஓகே. எல்லாம் நல்லபடியாக செய்திருக்கீங்க. நல்ல இது, நல்ல நீட்டாக நல்ல இதாக இருக்குது. ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அதே மாதிரி ஆங்கிலம்
ஓகே, நாங்கள் இப்போ எல்லா 3 கோலமும் பார்த்து நாங்கள் 3ம் நல்ல சிறப்பாக இருக்குது. ஆனால் தீர்ப்பு சொல்லணும் தானே. நாங்கள் இப்போ ஆலோசித்து கதைச்சு முடிவெடுத்திருக்கிறோம். 1ஆம் இடம் இந்த கோலம். என்ன கருத்துண்டா, என்ன காரணம்டா, ஆனால் 3ம் நல்ல சிறப்பாக இருக்குது. ஆனால் இதை எங்கண்ட கண்ணுக்கு பிடிச்சது என்னன்னா, எங்கள்ட தமிழ் மொழியிலே மொழி இருக்குது. மற்றது நல்ல ஒர்க்கும் நீட்டாக இருக்குது. நல்ல எல்லாம் நல்ல இதாக இருக்குது. 2ஆம் இடம் அமுதன் என்ன காரணம்? 2ஆம் இடம் அது என்ன பிரச்சனை என்றால் அதுக்கு அந்த தமிழ் எழுத்து போடாதான் இருக்கிற, மற்றபடி அது போட்டிருந்தால் அதுக்கு 1ஆம் இடம் நாங்கள் கொடுத்துருப்போம். அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி எல்லாம் ஓகே, நல்லா இருக்குது. அடுத்த முறை அந்த தவறுகளை விடாமல் நீங்கள் சரியா செய்யணும். அதுதான் தமிழுக்கு நல்லது. 2ஆம் இடம் உங்கள்கிட்ட தான். ஆனால் நல்ல வடிவாக நீட்டாக செய்திருக்கு. நிறைய இதுகள் அதான் இல்லை நாங்கள் சொன்னதான். இந்த இடத்துக்கு 1ஆம் இடத்துக்கு தமிழ்ல போட்டிருக்கு. மற்றது நீட்டாக தான் செய்திருக்கு. அதையும் நல்ல சிம்பிளா செய்திருக்கு. எங்களுக்கு அது 2ஆம் இங்கிலீஷ் சொன்னதுனால 2ஆம் இடம். தமிழுக்கு முதலிடம். தமிழுக்கு மாடு நாங்கள் ஆடன்று நினைத்து நாங்கள் சின்ன சின்ன குறைகள். மற்றும்படி அடுத்ததாக தோசை போட்டி நடக்க இருக்கின்றன. இதில் கன பிள்ளைகள் பங்கு பெற்றுகின்றார்கள். 10 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்கள். இதில் 5 நிமிடம் கொடுக்கப்படும். அந்த 5 நிமிடத்தில் ஒழுங்கான தோசையாக பார்த்து வேக விட்டு எடுக்கிறது. இதுதான் போட்டி. கலப்படம் எடுக்கல இந்த பதத்துக்கு கொண்டு போனால் சரியா. சரி, பெண்கள் தோசை போட்டி முடிஞ்சு ஆண்களுக்குரிய தோசை போட்டி தொடங்குகின்றது. இதில் நிற்கின்றார்கள் பாருங்கள், 10 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள். அவர்கள் தான் இந்த தோசை போட்டியில் விருப்பத்தோடு போட்டிக்கு பங்கு பெற்றுகின்றார்கள். பாப்பம் எவ்வளவு தோசை சுடுகின்றார்கள் என்று. முதல் தோசை சுட்டுறீங்களா? கொஞ்சம் வீட்டில் சுட்டதே இல்லையா? இதுதான் முதல் தடவையா? அது தெரியுமா எப்படி என்று சொல்லி பார்த்துருக்கீங்க? அம்மா சொல்றதை பார்த்துருக்கீங்க? இதுதான் முதல் தடவை. பாப்பா எத்தனை தோசை சுடுறீங்களா? அடுத்த குரு
திருப்பி எடுப்போம். வாழ்த்துக்கள். மலிவான பொருட்களை மலிவான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் கடையை நீங்கள் நாடலாம். கலாச்சார விளையாட்டு கழகமும் கலைஞர் பாசனம் இணைந்து ஆற்றினை திவாகரன் குடும்பம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். சிறப்பான கோலத்தை போட்டு முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்கிறார். சிறப்பான நன்றிகளும் நல்வாழ்த்துக்கள். சேனா இன்றைய நாள் இந்த தமிழர் திருநாள் அதாவது பொங்கல் திருவிழா என்றது மிக சிறப்பாக நடந்தது. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.